ஹே அர்த்தநாரி புக்கோட முடிவுக்கு வரப்போகிறோம். உமாதேவியும் இருக்கும். நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உணவு வகைகளை விளைவிக்கிற. பூமியில் வானத்திலிருந்து பொழியும் முறையாக இருக்கும் மழையும் மலைச்சிகரங்களில் பிரவாகம் எடுக்கும் நதிகளும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே பயன்படுது. இது பசி, தாகம், ருசி இதெல்லாம் கொடுக்கும்போது எந்த மனுஷங்கிட்டையும் பேதம் பார்க்கறது இல்லையே. ஆண் பெண், வேறு எந்த மதம், வேறு எந்த ஜாதி எதுவாக இருந்தாலும் இனிப்பை எடுத்து நாக்கில் வச்சா அது எல்லாருக்கும் இனிப்பாக தானே தெரியுறது. காரத்தை எடுத்து நாக்கில் வச்சா எல்லாருக்கும் காரமாக தான் தெரியுது. சூரியன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சுடும் தன்மையை தர்றது, வெளிச்சத்தையும் தர்றது. பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. இவனுக்கு அதிகமாக தருவேன், இவனுக்கு கம்மியாக தருவேன், இந்த ஜாதிக்காரங்களுக்கு நிறைய தருவேன், இந்த ஜாதிக்காரங்களுக்கு நான் பேதம் பார்த்து கொஞ்சமாக தான் தருவேன். இப்படி பூமி, சூரியன், மழை, இயற்கை, பூமியில் விளையும் காய்கறி, பழங்கள், பசு கொடுக்கும் பால், இது எதுவுமே பேதம் பார்க்கறதில்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தர்றது. எந்த மனுஷங்கிட்டையும் பேதம் பார்க்கறது இல்லை. பஞ்சபூதமும் இந்திரியங்கள் மூலம் பெறும் அறிவும் எந்த ஜீவராசிக்கும் பேதம் பார்க்கறது கிடையாது. அறிவுமே கூட ஏதாவது ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது படிக்கும்போது இருக்கிற ஆனா ஆவன்னா இந்த தமிழ் வார்த்தை நான் பேசுறது, இது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆண் பெண் பேதம், வேறு ஜாதி, வேத மதம் எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் அதுதானே. ஆனா ஆவன்னாக்கா அதே அர்த்தம், அதே அறிவு தானே. யார் ஏபிசிடி படித்தானோ அதே அறிவு தானே போகிறது. ஸோ அப்படி இருக்க பேதம், வித்தியாசம் அப்படிங்கிறது ஜீவன்களுக்கு எங்கே இருக்குது, எப்படி வருது? அவரவர்களின் சிந்தனை, எண்ணங்கள், செயல்கள், சொற்கள் இப்படி எதில் இருக்குது? முன்ன சொன்ன மாதிரி அசையும் அசையா அனைத்து வஸ்துக்களையும் நீயே படைத்து மனிதன் மூலமாக உருவாக்க அவனுக்கு அல்லது அவளுக்கு அறிவையும் தந்து நீயே தான் தந்து அந்த வஸ்துக்களிலும் உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் பரம்பொருளான பரபிரம்மம் தத்துவம்தான். சுக்கநாதா, மீனாட்சி, நீ தான் அந்த பரபிரம்ம தத்துவம். முழுமையான நிறைவான, நிறைவு பெறாத, இன்ஃபைனைட், என்றென்றும் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கும் இட்டர்னல், எவர் எண்டிங், வார்த்தைகளில் விவரிக்க முடியாத, அடையும் ஞானத்தின் வாயிலாக அந்த ஞான ஒளியே நீதான் என அறிந்து பின்பு அதை விவரிக்கும் வார்த்தைகளில் விளக்க முடியாத தத்துவஸ்வரூபமான நீ மீனாட்சி சுந்தர். இன்ஃபைனைட், இட்டர்னல் தான் உன்னுடைய சுபாவம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த ஸ்லோகத்துக்கு ஆத்தர் யாருமே இல்லை, அது நீதான். வேதத்தின் பொருளான நீதான். நீ உருவாக்கின வேதத்திலேயே இந்த ஸ்லோகத்தையும் வச்சிருக்க. அதாவது பிரம்மம் பூர்ணமானது, பிரம்மத்திலிருந்து எடுக்கும் உயிரினமும் பூர்ணமானது, எடுத்த பின்பு அது இன்னும் பூர்ணமாகவே உள்ளது. இப்படி பரபிரம்மம் எந்த நிலையிலும் தன்மையிலும் இருந்து மாறுபடுவதோ குறைவுபடுவதோ இல்லை. எனவே உடல், மனம், ஆத்மா மூன்றிலும் அமைதி ஏற்பட்டு சாந்தம் நிலவட்டும். உதாரணம் சொல்லணும்னா, சூரியன் கிட்ட இருந்து 1,00,000 தீபத்துக்கு உண்டான ஒளியை எடுத்து விளக்கேற்றுறோம். 1,00,000 தீபத்துக்கு சூரியனுடைய பிரகாசத்திலிருந்து விளக்கேற்றினா சூரியனுடைய ஒளியில் குறைவு ஏற்படுமா? இல்லை, அது இன்னும் பூரணமாக தானே இருக்கும். அது மாதிரி பூர்ணமானது யாரு? நீதான் மீனாட்சி சொக்கநாத, நீயே தான். பூர்ணமான தத்துவஸ்வரூபம் தான் உன்னுடையது. இப்படி சொன்னால் உடனே இப்படி சொன்னால் பரபிரம்மம் தான் நீ அப்படின்னு சொன்னால் தெய்வமும் மனுஷனும் ஒன்று தான்னு நீ ஆயிட முடியுமா? நான் தான் இறைவனை யாராவது அனௌன்ஸ் பண்ணி டிக்ளரேஷன் தந்து பிரகடனப்படுத்திக்கலாமா அப்படின்னா டெஃபினெட்லி நோ நோ நோ.
நீதான், உயிரினம் உயிரினம்தான். உனக்கு உடல் கிடையாது, அதனால் உனக்கு அழிவும் கிடையாது. நீ அள்ள அள்ள தீராத புதையல் பொக்கிஷம் மீனாட்சி. அள்ள 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 அமுது சுரபி எங்கேருந்து தான் அவ்வளவு இருக்குன்னு தெரியல. இவ்வளவு தான் உன்னை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இவ்வளவு சொல்லியுமே கூட இன்னும் இவ்வளோ இருக்கு. என்னோட கையை போராது இவ்வளோ உனக்கு காட்டுறதுக்கு. அவ்வளோ இருக்குது என்னை பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூளை போராது, இதில் இடம் இல்லை, அது தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ அள்ள அள்ள தீராத புதையல் பொக்கிஷம். சூரியன் ஒளியில் இருந்து ஒரு கடுகளவு ஒளியை எடுத்து நாம் பயன்படுத்தினா சூரியன் ஒளி குறைந்து போயிடுமா என்ன? இல்லையே. நீ பரம்பொருள், பரமாத்மா, அப்படி. ஆனால் நான் ஆஃப்டர் ஆல் நாயிலும் கடை நாய். நீதான் அற்பமான நான் தான். நான்கிறதே அழியணும்னு தான் இவ்வளவு மெனக்கெடல். பட் ஸ்டில் எழுதுறதுக்கு பேசுறதுக்கு ஒரு ஃப்ளோ வர்றதுக்காக அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியதாக உள்ளது. எனக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு வார்த்தை இன்னும் புத்தியில் உரைக்கலை. எனக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. அட்லீஸ்ட் இப்போவாவது உனக்கு கருணை வந்து எனக்கு இதெல்லாம் தெரிய வச்சிருக்கே மீனாட்சி சுந்தரம். சுக்கே நின்றாள் துணை.